வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அவர் நியூ ஹோப் மெக்கானிக்கல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்கு முன்னால் ஒரு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அண்டு ஒரு ஜாப் புதுசாக ட்ரை பண்ணுற பிகினர்ஸ் அண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னால் போட்டிருக்கோம். ஸோ ப்ரீவியஸில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ டுடே நம்ம ஒரு சாப்டர் எடுத்திருக்கோம். அதோட பேர் ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ், ஃப்ளூயிடோட ஃப்ளோ அதுங்கிற சாப்டர் எடுத்து அதில் கொஞ்சம் என்னென்ன டைப்லாம் இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் லிக்யூட் வென் இட் இஸ் அட் ரெஸ்ட். இந்த ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸில் ஆக்சுவலி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் இந்த 3 ஸ்டடீஸ் இருக்குது. ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ், ஹைட்ரோடைனமிக்ஸ், ஹைட்ரோகைனமெட்டிக்ஸ். இதில் ஹைட்ரோஸ்டாட்டிக்ங்கிறது ஃப்ளூயிட் ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக ஸ்டடி பண்ணுறது ஹைட்ரோஸ்டாட்டிக்ங்கிற ஒரு சாப்டரில் நம்ம பார்க்குறோம். ஹைட்ரோடைனமிக்ஸ் அப்படின்னா அதே ஃப்ளூயிட் மோஷனில் இருக்குது. அந்த மோஷனில் அதாவது மூவபிளில் இருக்கிறப்போ அதோட ஃபோர்ஸ் அண்ட் எனர்ஜி இந்த ரெண்டையும் மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணி அதோட சிஸ்டத்தை படிக்கிறது ஹைட்ரோடைனமிக்ஸ். ஹைட்ரோகைனமெட்டிக்ஸ் அப்படின்னா அதே மூவபிள் ஃப்ளூயிட் தான். அதில் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் இதே எடுத்துக்கிட்டு அதோட எனர்ஜி அண்ட் ஃபோர்ஸ் இதை நம்ம நெஜிசிட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் இந்த பண்புகளை மட்டும் எடுத்து நம்ம பார்க்குறது ஹைட்ரோகைனமெட்டிக்ஸ். ஸோ ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் இன்ட்ரோடக்ஷன். ஹைட்ரோஸ்டாட்டிக்ஸ் டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் லிக்யூட் வென் இட் இஸ் அட் ரெஸ்ட். ஹைட்ரோடைனமிக்ஸ் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் லிக்யூட் பை டேக்கிங் இன் டு கன்சிடரேஷன் த ஃபோர்ஸ் ஆர் எனர்ஜி காசிங் த ஃப்ளோ. Hydrokinematics deals with the study of velocity and acceleration of the liquid particles without taking into consideration the force or energy causing the flow. Types of fluid flow. அதாவது fluid flowல என்னென்ன டைப் இருக்குன்னு மேஜராக ஒரு 8 டைப்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னா லேமினர் ஃப்ளோ, டர்புலன்ட் ஃப்ளோ, ஸ்டெடி ஃப்ளோ, அன்ஸ்டெடி ஃப்ளோ, யூனிஃபார்ம் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ, compressible, incompressible flow. The type of flow depends upon the condition of fluid flow. Laminar flow, turbulent flow, steady flow, unsteady flow, uniform flow, non-uniform flow, compressible flow and incompressible flow. டிப்ளமோவில் இது ஒரு சாப்டராகவே இருக்குது நமக்கு ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில். ஸோ இது நமக்கு இது 1 மார்க் கொஸ்டின் அண்ட் 5 மார்க் கொஸ்டினோட கேட்குற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸு என்னென்ன டைப் ஆஃப் ஃப்ளோ இருக்குங்க அப்படிங்கிறது. ஆனால் நமக்கு இண்டஸ்ட்ரியில் ஜாப்க்குன்னு வந்தப்போ நமக்கு அந்தளவுக்கு இது எல்லா இடங்கள்லையும் இருந்தால் கூட நமக்கு பெரிதளவில் பயன்படாது. ஆனால் நம்ம அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஃப்ளோவை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். லேமினர் ஃப்ளோ. லேமினர் ஃப்ளோ இஸ் ஏ ஸ்மூத் அண்ட் ரெகுலர் ஃப்ளோ. லேமினர் ஃப்ளோ இஸ் ஏ ஃப்ளோ இன் விச் ஈச் லிக்விட் பார்ட்டிகிள் ஹேஸ் ஏ டிஃபைனைட் path and the paths of individual particles do not cross with each other. This type of flow is called line flow. அதாவது ஒரு பைப்பில் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது, லிக்விட் ஆகுது, கேஸ் ஏதாவது ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதுங்கிற கண்டிஷனில் ஒரே ஈவனாக ஃப்ளோ ஆகுது. ஒரு மாலிகுல் இன்னொரு மாலிகுலோட உரசி அது குழம்பாமல் ஒரு லைன் ஒரு பாத் பிடிச்சி லைனாக ஃப்ளோ ஆகுதுன்னா அது லேமினர் ஃப்ளோ. இதான் சிம்பிள். லேமினர் ஃப்ளோங்கிறது ஸ்மூத் அண்ட் ரெகுலர் ஃப்ளோ. அதோட சேஃபோ அதோட பாத்தும் மாறாது. இதுதான் லேமினர் ஃப்ளோங்கிறது. கீழே நம்ம இந்த லைன் டயக்ராமில் பார்த்தா தெரியும். வாட்டர் மாலிகுலோ அது லிக்விட் மாலிகுல் எதாவது எடுத்துக்கிட்டாலும் பைப் லைனை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்குது. இது கீழேயோ இல்லை மேலேயோ அப்படி திரும்பலை, ஒரே மாதிரி ஃப்ளோ இருக்குது. இந்த லேமினர் ஃப்ளோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேமினர் ஃப்ளோ எந்தெந்த கண்டிஷன்லாம் நடக்கும்னு பார்க்கலாம். கண்டிஷன்ஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஃப்ளோ: லோ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, highly viscous fluid, Reynolds number is less than 2000. அதாவது வெலாசிட்டி கம்மியாக இருக்கணும், அதாவது அதோட வேகம் ஸ்லோவாக இருக்கிற டைமில். ஹைலி விஸ்காஸ், நல்ல விஸ்காசிட்டி அதிகமாக இருக்கிற ஃப்ளூயிட். இந்த ரெனால்ட்ஸ் நம்பருங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. அது 2000க்கும் கம்மியாக இருக்கிறப்போ நமக்கு இந்த லேமினர் ஃப்ளோ கிடைக்கும். ஹை விஸ்காஸ் ஆயில் மூவ் ஸ்லோலி இன் எ வெரி ஸ்மால் பைப். ஒரு ஸ்மால் பைப்பில் ஹை விஸ்காசிட்டி ஆயில் நம்ம ஃப்ளோ பண்ணுறப்போ அது ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸோ இது லேமினர் ஃப்ளோ. Turbulent flow or eddy flow. Turbulent flow is a flow in which the velocity of a particle will vary in magnitude and direction from point and time to time. Turbulent flowங்கிறது அந்த ஃப்ளூயிடோட ஃப்ளோவில் வெலாசிட்டி டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி அண்ட் அதோட டைரக்ஷன் டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் டர்புலன்ட் ஃப்ளோ.
In this flow, each liquid particle does not have a definite path and moves in an irregular way. அதாவது இந்த மாதிரி ஃப்ளோவில் வந்து ஒரு கரெக்டான லைன் அந்த மாதிரி வந்து ஃப்ளோ இருக்காது. அது மேலே கீழே இர்ரெகுலர் வே, அது வந்து எப்படினாலும் மூவ் ஆகியிருக்கிற மாதிரி இருக்கும். இட் இஸ் கால்ட் எட்டி ஃப்ளோ. கண்டிஷன்ஸ் ஃபார் திஸ் டைப் ஆஃப் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஹை வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளோ, நல்லா ஸ்பீடாக போகிற ஃப்ளூயிடோட ஃப்ளோவில் வந்து கண்டிப்பாக டர்பன் ஃப்ளோ இருக்க சான்சஸ் இருக்குது. ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து 2000க்கு மேலே இருந்தாலும் டர்பன் ஃப்ளோ தான். இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ வாட்டர் இன் த பம்ப், ஃப்ளோ இன் ரிவர் டியூரிங் ஃப்ளோட்ஸ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ். அதாவது பம்ப் ரன் ஆகிறப்போ பம்போட உள்ள வந்து இப்போ சென்ட்ரிக்கல் பம்ப் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஃப்ளோ வந்து நமக்கு அது வந்து டர்பன் ஃப்ளோ தான். ஏன்னா ரொட்டேஷன் மூவ்மெண்ட் ஆகிறப்போவே மாலிகுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்றா சுற்றி ஒரே லைன் இல்லாமல் அது சர்க்குலர் மூவ்மெண்ட் ஆயிரும். ஸோ அது டர்பன் ஃப்ளோன்னு சொல்லிக்கலாம். நல்லா அதிகமாக மழை பெஞ்சு தண்ணி பாஞ்சு ஓடுறப்போ ஆற்றுலையோ இல்லை ஏதோ ஒரு ஓடையில் ஓடுறப்போ நமக்கு வந்து ஃப்ளோ ஒரே ஸ்ட்ரைட்டாக இருக்காது, அது ரொட்டேஷன் அண்ட் லெஃப்ட் ரைட் அந்த மாதிரி மூவபுளாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம டர்புலன்ட் ஃப்ளோ. இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வாட்டர் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோ வந்து நமக்கு ஒரு 7-8 டைப் இருக்கிறனால வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஆக்சுவலாக டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அதனால் கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். If at any section of flow the quantity of liquid flowing per second is constant, the flow is called steady flow. அதாவது ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறப்போ குவான்டிட்டி ஆஃப் லிக்யூடு பெர் செகண்டுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூலேயே இருக்கும். எந்த ஒரு டைமில் நம்ம எடுத்து பார்த்தாலும் ஒரு செகண்டுக்கு அந்த வேல்யூ வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கும் எந்த செக்ஷனில் பார்த்தாலும். இப்போ 6 மீட்டர் பைப்பில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 6 மீட்டர் பைப்பில் ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிறப்போ நீங்கள் 30 சென்டிமீட்டரில் பார்த்தாலும் சரி, 2.5 மீட்டரில் பார்த்தாலும் சரி, 4 மீட்டரில் பார்த்தாலும் சரி, செகண்டுக்கு அதோட குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து சேஞ்ச் ஆகாது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. இது என்ன மாதிரி சொல்லிக்கலாம். இஃப் த லிக்விட் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி அட் எனி பாயிண்ட் ஆஃப் லிக்விட் டு நாட் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டைம், இட் இஸ் கால்டு ஸ்டெடி ஃப்ளோ. எப்படி குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ மாறாதோ அதே மாதிரி அந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிறப்போ அந்த ஃப்ளூயிடோட வெலாசிட்டி, ப்ரெஷர், டென்சிட்டி எந்த பாயிண்ட்லையுமே சேஞ்ச் ஆகாது. இது வந்து ஸ்டெடி ஃப்ளோ. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ த்ரூ எ டேப் வென் த வாட்டர் லெவல் இன் எ டேங்க் இஸ் கான்ஸ்டன்ட். ஒரு டேங்கில் கான்ஸ்டண்ட்டான லெவல் வாட்டரோ இல்லை லிக்விடோ நம்ம கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு ஒரு டேப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்போ அந்த டேப்லேருந்து வரக்கூடிய வாட்டர் வந்து ஒரே லெவலில் ஒரே குவான்டிட்டியில் வந்துக்கிட்டே இருக்கும். 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ ஃப்ளோ கிடைக்குதோ அதான் அடுத்த 10 நிமிஷத்துக்கும் கிடைக்கும். ஏன்னா வாட்டர் லெவல் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது டேங்கில். இது ஸ்டெடி ஃப்ளோ. அன்ஸ்டெடி ஃப்ளோ. ஸ்டெடி ஃப்ளோக்கு அப்படியே ஆப்போசிட் அன்ஸ்டெடி ஃப்ளோ. இஃப் இட் அட் எனி செக்ஷன் of flow, if at any section of flow the quantity of liquid following per second is not constant, the flow is called unsteady flow. எப்படி ஸ்டெடி ஃப்ளோவுக்கு குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் பெர் செகண்டுக்குன்னு சொன்னோமோ அந்த மாதிரி அன்ஸ்டெடி ஃப்ளோவுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. இது வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோன்னு சொல்கிறோம். இன்னொன்று இதில் வந்து வெலாசிட்டி அண்ட் டென்சிட்டி எப்போவுமே சேஞ்சபிளாக இருக்கும். ஸோ ஃப்ளோ த்ரூ எ டேப் வென் த ஹெட் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். வாட்டர் டேங்கில் அதே வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாட்டர் டேங்கில் நம்ம கான்ஸ்டண்ட்டான ஒரு லெவல் ஃபாலோ பண்ணுறப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறப்போ நமக்கு டேப்பில் வரக்கூடிய வாட்டர் வந்து ஒரு பெர் செகண்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் டைம் டு டைம். அதுவே நம்ம வாட்டர் டேங்க் அப் டவுன் மூவ் ஆகிற டைமில் அது ஃப்ளோ அப் செகண்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ வந்து கூடும் குறையும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ. 1 செகண்ட். இந்த ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோ வந்து நம்ம நேச்சுரலாகவே நம்ம நார்மலாக நம்மளோட யூசேஜில் நம்ம பார்க்கலாம். நம்ம வீடுகளில் நமக்கு திருநெல்லி தந்திருப்பாங்க. நம்ம வாட்டர் டேங்குக்கு நம்ம தண்ணியை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு நம்ம நார்மலாக நம்ம லைனுக்கு தண்ணி விட்டாங்கன்னா அந்த கான்ஸ்டண்ட்டான லெவல் இருக்கிறனால நம்ம பைப்பில் கரெக்டாக 5 செகண்டுக்கு ஒரு குடம், இந்த 5 நிமிஷத்துக்கு இல்லை 2 நிமிஷத்துக்கு ஒரு குடம்னு அப்படி கான்ஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் பார்க்குறப்போ தண்ணி டேங்குக்குள்ளே சப்ளை இல்லாமல் டேரெக்டாக ஒரு 3/4 டேங்க் இருக்கிறப்போ தண்ணி திறந்து விட்டாங்கன்னா 1/4 டேங்க் வர்றப்போ நம்ம குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ கம்மியாயிரும். அப்போ சொல்லுவாங்க லேட் ஆயிடுச்சு இல்லை, அதனால் டேங்கில் தண்ணி கம்மியாயிருச்சு, ஸோ நமக்கு குடத்தில் தண்ணி ஃபுல் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக எல்லாரும் நடக்கிறது, நமக்கு நேம் தெரியாமல் இருக்குது அவ்வளோதான். ஸோ இது வந்து அன்ஸ்டெடி ஃப்ளோ. நெக்ஸ்ட் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இஃப் த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அட் எ பாயிண்ட் ஆஃப் லிக்யூட் இன் மோஷன் do not vary with respect to time, then the flow is called uniform flow. அதாவது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தது ஸ்டெடி ஃப்ளோ அன்ஸ்டெடி ஃப்ளோ. இதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னென்னா இதில் வந்து வெலாசிட்டியை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், அதில் வெலாசிட்டி நம்ம கன்சிடர் பண்ணலை.
ஸோ மேக்னெட்டியூட் அதோட வேல்யூவும் வெலாசிட்டியும் எந்த பாயிண்ட்லையுமே சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிறப்போ ஒரே மாதிரி இருந்ததுன்னா யூனிஃபார்ம் ஃப்ளோ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் ஃப்ளூயிட்ஸ் த்ரூ எ பைப்லைன் ஹூஸ் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இஸ் கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம நார்மல் ஒரு பைப்லைனோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா ஒரே டயாமீட்டர் உள்ள பைப்லைனில் தண்ணி அது லிக்விட் ஃப்ளோ ஆகிறப்போ அதில் வந்து வெலாசிட்டியும் சேஞ்ச் ஆகாது, அதில் வரக்கூடிய குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோவும் சேஞ்ச் ஆகாது, டைம் டு டைம் ஒரே மாதிரி இருக்கும். ஏன்னா கான்ஸ்டன்டான சப்ளை இருக்கிறப்போ இது யூனிஃபார்ம் ஃப்ளோ. நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ இஃப் த மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி சேஞ்ச் ஃப்ரம் பாயிண்ட் டு பாயிண்ட் இன் எ லிக்விட் இட் இஸ் கால்ட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. அவ்வளோதான். நம்ம ஒரு லைனில் ஒரு பைப் லைனில் வந்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறப்போ நமக்கு அதோட வேல்யூ அண்ட் வெலாசிட்டி சேஞ்ச் ஆச்சுன்னா நம்ம இது நான் யூனிஃபார்ம் ஃப்ளோன்னு சொல்லுவோம். அது எல்போ இல்லை 2 ஃபிட்டிங்கு இல்லை ஒய் ஜாண்ட் இப்படி கொடுத்து நம்ம பைப் லைன் வந்து அங்கிட்டு இங்கிட்டும் டர்ன் ஆகி சேஞ்சஸ் ஆகிறப்போ டயா சேஞ்ச் ஆகிறப்போ நம்ம ஃப்ளோ யூனிஃபார்மாக கிடைக்காது. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. வெலாசிட்டி சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது, டைரக்ஷன் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குல்ல. ஸோ இது வந்து நான் யூனிஃபார்ம் ஃப்ளோ. இது இந்த ஃப்ளோ எல்லாமே வந்து நமக்கு நார்மலாக ஒரு பைப் லைன் வந்து ப்ரெஷர் கண்டிப்பாக இது வந்து அஃபெக்ட் பண்ணோம். ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப நல்லது. கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. Compressible flow in which density of fluid is same in all sections. எக்ஸாம்பிள் வந்து liquid flow in pipe. கம்ப்ரசிபிள் ஃப்ளோ அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து டென்சிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் வந்து எல்லா செக்ஷன்லையும் ஒரு பைப் லைனில் நம்ம ஃப்ளூயிட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கிறப்போ டென்சிட்டி வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு சொல்லலாம். இப்போ லிக்விட் ஃப்ளோ இன் பைப் நார்மலாக ஒரு பைப் லைனில் லிக்விட் ஃப்ளோ ஆகிறப்போ ஒரே டயமீட்டரில் பைப் லைனாக இருந்துச்சுன்னா ஸோ அதில் வந்து நமக்கு டென்சிட்டி வந்து சேஞ்சஸ் ஆக சான்சஸ் இல்லை. இது வந்து கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ இது டைரக்ட் ஆப்போசிட். Compressible flow direct opposite incompressible flow. Incompressible flow in which density of fluid is not same in all section. அதாவது தண்ணி ஃப்ளோ அதாவது லிக்விட் வந்து ஃப்ளோ ஆகுதுங்கிறப்போ எந்த செக்ஷனை பார்த்தாலும் நீங்கள் டென்சிட்டி ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சேம் டைம் கேஸ் இல்லை ஏர் ஃப்ளோ ஆகுதுன்னா நமக்கு வந்து டென்சிட்டி ஒரே மாதிரி இருக்காது. கேஸ் ஏரை பொறுத்த வரைக்கும் அது சைடு எப்போவுமே ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும், எப்போவுமே மோஷன் வந்து அதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ஒரே மாதிரியான டென்சிட்டி நமக்கு கிடைக்காது. இது வந்து இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோ. அதாவது நம்ம நியூமேட்டிக் சிஸ்டம் இந்த மாதிரி உள்ள இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு எடுத்துக்கலாம். ஹைட்ராலிக் உள்ளது கம்ப்ரசிபிள் ஃப்ளோன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது ஒரு பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர் மாதிரி, இது ஒரு சிம்பிள் தானேங்கிற மாதிரி தோணும். ஆனால் இத்தனை வகையான ஃப்ளூயிட் ஃப்ளோ இருக்குங்கிறது நமக்கே ரொம்ப நாளைக்கு முன்னே பார்த்துருப்போம், நமக்கு மறந்துருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர் தான் இது. டிப்ளமோ படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவல் ஜாப் ஆகுறவங்களுக்கும் ஜாப்பில் எந்த மாதிரி ஃப்ளோ இருக்குது, கேஸ் லைன் ஆயில் அண்ட் கேஸில் வேலை பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோ எந்த மாதிரி இருக்குங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு வால்வை வந்து நம்ம அதில் யூஸ் பண்ணுறோம், அந்த வால்வ் வந்து அந்த ஃப்ளோ எப்படி பாதிக்கும் அந்த மாதிரிலாம் கன்சிடர் பண்ணி தான் நமக்கு வந்து இன்ஜினியர்ஸ் வந்து கரெக்டான ஃப்ளோ லைன்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நமக்கு அந்த அளவுக்கு இன்ஜினியர் அளவுக்கு நாலேஜ் இல்லைனாலும் என்னென்ன ஃப்ளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது கமெண்ட், ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இல்லை ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே மெயில் ஐடி இருக்குது, இல்லைனா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் அண்ட் டேட்டாஸ் தரேன். ரொம்ப தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். ஸோ நான் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, இல்லை நீங்கள் புது சாப்டர் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் விரும்பினாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை மெயில்லையோ கொடுங்க. கண்டிப்பாக அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ணிவிட்டு வீடியோ க்ரியேட் பண்ணி போடலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.